Hi friends, welcome to Ramesh Arsubai Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிங்கப்பூரில் மோஸ்ட் ஃபேமஸ் ரெசிபி பீஹூன் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பீஹூன். இது வந்து ரைஸ் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா கடைகள்லேயும் இது கிடைக்கும். நான் வந்து ஃபுல் பேக் யூஸ் பண்ண போகிறதில்ல, நாங்கள் 3 பேர் சாப்பிட போகிறோம். அதனால் இல்லை பாதி யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். எங்கன்னா கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த நூடுல்ஸை நான் பாதியாக பிச்சு ஒரு பெரிய பேனில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நீங்கள் வார்ம் வாட்டரில் நீங்கள் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் அந்த நூடுல்ஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது அந்த நூடுல்ஸ் வந்து அப்படியே இறுக்கமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஊற வச்சா தான் சாஃப்டாகும். நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால எந்த தண்ணியில் ஊற வைக்கணும்னு எனக்கு தெரியல. நான் வந்து நார்மல் வாட்டரில் ஊற வச்சுட்டேன். ஆனால் ஊறுறதுக்கு ரொம்ப டைமிங் எடுத்திருந்தது. நீங்கள் ஊற வைக்கும் போது வார்ம் வாட்டராக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு சீக்கிரமாக ஊறிடுது. 50 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். அப்போ அந்தளவு டைம் கொடுத்தீங்கன்னா அது சூப்பர் சாஃப்டாக வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஊறி சாஃப்டாக வந்துடும். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து பொரியாக நறுக்குன பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் முட்டை சேர்த்தும் செய்யலாம், வெஜிடபிள் யூஸ் பண்ணியும் செய்யலாம், இல்லை வந்து பன்னீர் டோஃபு அந்த மாதிரி செய்யலாம், இல்லைன்னா நான்வெஜ்ஜாக சிக்கன் யூஸ் பண்ணியும் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து டோஃபு யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். நான் ஏற்கனவே கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுக்கிட்டேன். இதில் வந்து உப்பும் மிளகாய் தூளும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னா மிளகாய் தூள் போட மாட்டாங்களா, சில்லி பேஸ்டாட்டாக அரைச்சி போடுவாங்க. ஸோ எனக்கு காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே நெல்லையில் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற டோஃபு சேர்த்துக்கலாம். டோஃபு பார்த்திங்கன்னா பன்னீர் மாதிரியே டோஃபு, ஆனால் டோஃபு வந்து சோயா மில்கில் வந்து யூஸ் பண்ணி செய்வாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. பன்னீரை விடையே இந்த டோஃபு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து உங்களுக்கு பன்னீர் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டோஃபு போட்டுட்டு அந்த மசாலாவில் நல்லா குக் ஆன அப்புறம் இது நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த நூடுல்ஸை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் நூடுல்ஸ் வந்து ஊற வச்சிங்கன்னா அப்போ வந்து அந்த வாட்டர்லேயே அந்த நூடுல்ஸ் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வதக்கும் போது அது அப்படியே குழஞ்சி தனித்தனியாக வந்துடும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் வார்ம் வாட்டராக யூஸ் பண்ணி நல்லா சோக் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி நல்லா தெளிச்சுட்டு மீடியம் ஹைட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்படி குக் பண்ணும்போது அந்த நூடுல்ஸில் அந்த மசாலா அந்த உப்பு எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகி உங்களுக்கு சாப்பிடும் போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பார்ட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நல்லா ஸ்டீம் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இப்போ ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சொல்லிக்கலாம், டின்னருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கம்ப்ளீட்டாக இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. எந்த ஒரு கோதுமை மாவோ மைதா மாவோ கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரைஸில் வந்து செஞ்ச ரெசிபி. உங்களுக்கு இந்த மாதிரியான நூடுல்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான விருப்பமான வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். நார்மலி வந்து கேரட்டும் கேபேஜ் யூஸ் பண்ணி செய்வாங்க, இல்லைனா எக்கு யூஸ் பண்ணி செய்வாங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.